ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற வாட்ஸ்அப்பில் ஒரு சில ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ட்ரிக் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவசாயம் இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இது வரைக்கும் வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட் லைட் மாடலில் யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட்டுக்கு 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபெஸ்டிவல் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் நீங்கள் லைட் மாடலில் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. இதில் ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டார்க் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் இது வரைக்கும் லைட் மாடலில் இருந்து இந்த மாதிரி டார்க் கலரில் சேஞ்ச் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பேக் பண்ணிவிட்டு சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வேல்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஃபெஸ்டிவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸுகளை வாட்ஸ்அப் செட்டிங்லேயே வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ட்ராக் மாடல், அதாவது பிளாக் கலரில் சேர்ந்த மாதிரியான ஃபோட்டோஸுகளையும் இதில் வாட்ஸ்அப் செட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்களையும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். மூணாவது ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஏற்கனவே வாட்ஸ்அப் சேட்டில் பேக்ரவுண்டு கொடுத்துருக்கிற ஃபோட்டோஸுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை கூட சேஞ்ச் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலாவது ஆப்ஷனாக உங்களோட மெமரியில், அதாவது உங்களோட ஃபோன் மெமரியில் சேவ் பண்ணி கொள்ளிருக்கிற ஏதாவது உங்களோட ஃபோட்டோஸ், அதாவது உங்களோட ஃபோட்டோஸை கூட நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஃபோட்டோஸுகளை ஒவ்வொரு சேட்டுக்குமே நீங்கள் வேறு வேறு ஃபோட்டோஸுகளை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் கொமனாக கூட எல்லா சேட்டுக்கும் நீங்கள் ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு உங்களோட லவ்வர்களாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களோட சேட்டுக்கு ஒவ்வொரு சேட்டையும் ஒவ்வொரு உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.